ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ரவா லட்டு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய டைம் நம்ம ரவா லட்டு செஞ்சுருப்போம். ஆனால் அது ரொம்ப ஆறினதுக்கப்புறம் ஹார்டாகிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் சிலருக்கு அந்த பாகு பதம் செக் பண்ண தெரியாது. பாகு பதம் மிஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுடைய டோட்டல் ரெசிபியே ஸ்பாயில் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான வித்தியாசமான முறையில் ரொம்ப ஈஸியான முறையில் இந்த ரவா லட்டுவை செய்ய போகிறோம். இது நீங்கள் செய்து முடித்து 10 நாள் ஆனால் கூட ஹார்ட் ஆகாது. ரொம்ப சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லட்டுவை இப்போ நான் உடச்சி காமிக்கிறேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட், சரவணன் அப்படின்ற பிரதர் நம்ம ஹல்வா ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய், ஐ எம் கவிதா, யுவர் ரெசிபி சூப்பர், மை ஃபேமிலி மெம்பர்ஸ் லைக் திஸ் ரெசிபின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. 2வது கமெண்ட், சுகன் அப்படின்ற பிரதர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம முட்டை கிரேவி அப்லோட் பண்ணியிருந்தோம்ல, அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அக்கா, ஐ ட்ரை திஸ் ரெசிபி, ஐ ஃபாலோ யுவர் ஸ்டெப்ஸ், இட்ஸ் ரியலி வெரி டேஸ்டி, மை சிஸ்டர் அப்ரிஷியேட்டிங் மீன் எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி பிரதர் உங்களுக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 கப் அளவு ரவை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்க போகிறோம். நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அது போல். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஏன்னா 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவு நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, பரவாயில்ல, அப்படி தான் இருக்கணும். அதுதான் கரெக்டான ரேஷியோவும் கூட. அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்மளுடைய ரவை நல்லா அந்த பாலை உறிஞ்சிட்டு நல்லா சாஃப்டாகும். அப்போ தான் நம்மளுடைய லட்டுவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவு தண்ணியாக இருக்கணும். ஒரு வேளை நீங்கள் பிசைஞ்சு எடுக்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் போல் பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு நான் பால் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட இப்போதைக்கு பால் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி சேர்த்து கூட இந்த ரெசிபி பண்ணலாம். ஸோ பால் இருந்தால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நான் தண்ணி சேர்த்து பிசைஞ்சும் செய்து பார்த்தேன், பால் சேர்த்து பிசைந்தும் செய்து பார்த்தேன். ரெண்டுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. டேஸ்ட் கொஞ்சம் தான் வித்தியாசப்படுது, அந்தளவுக்கு வித்தியாசமும் படலை. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க ரவையை 30லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு இது நல்லா ஊற விடுங்க. இது நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு சாஃப்டான லட்டுகள் கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை பாலெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் ஆயிருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நெய் முற்றிலும் ஆப்ஷனல். நெய் சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா நம்மளுடைய ரவா லட்டு நல்லா வாசனையாக கமகமான் இருக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த நெய் ரவையினுடைய எல்லா பகுதியிலையும் படுறதளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல, அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இதை சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்ன பகுதிகளாக இதை பிரித்தாச்சு. இதை நம்ம தட்டையாக கையில் உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கையில் நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையிலையும் கொஞ்சம் போல் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு இது போல் நல்லா தட்டிக்கோங்க. இந்த எல்லா உருண்டைகளையுமே இதே போல் தான் நம்ம தட்டி எடுத்துக்க போகிறோம். தட்டி எடுத்த அந்த உருண்டைகளை நல்லா சூடாக இருக்க எண்ணெய் சட்டியில் போட்டு பொரிச்சு எடுத்துருங்க. நல்ல இந்த எண்ணெய் சூடாக இருக்குது. இதில் ஒவ்வொரு பீஸாக இது போல் சேர்த்துட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இதை நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சு பொரிச்சு எடுக்கணும்னு இல்லை, மீடியம் ஃப்ளேம், ஹை ஃப்ளேமில் கூட இடையில வச்சுட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடியும்.
இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுக்கிறேன். இது ரொம்ப கருகிரவும் கூடாது. அப்படி கருகிருச்சுன்னா நம்மளுடைய ரவா லட்டுக்கள் கலர் வந்து ரொம்ப கருகுன மாதிரி ஆயிரும். அதனால் ஓரளவுக்கு மட்டும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இது முழுமையாக ஆறணும், அந்த அளவுக்கு ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்திருக்கு. இந்த டைமில் இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக இது போல் உடச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கை பொறுக்க முடியாமல் இருக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாக ஆறணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பிச்சு பிச்சு வைக்கிறேன். இது போல் சின்ன சின்னதாக பிச்சுட்டு ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சிங்கன்னா இது சீக்கிரமாகவே நல்லா காஞ்சிரும், அதாவது ஆறிடும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பீசஸாக உடச்சி வச்சுட்டேன். இது இப்போ நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை அரைக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. இது சூடாக இருக்கும் போதே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிங்கன்னா நம்ம மிக்சி ஜார் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் நம்ம மிக்சி கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஒரு மிக்சிங் பவுல் இல்லைனா ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு தடவை நல்லா இது போல் உதுத்து விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போ இது கூட நம்ம சர்க்கரை சேர்க்கணும். 1 கப் ரவைக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். அந்த 1/2 கப் அளவு சர்க்கரையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை கை வச்சுட்டு நல்லா பெசரி கொடுங்க. இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் போல் டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை அளவு போதும்னு தோணுச்சுன்னா நிப்பாட்டிக்கிறலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது கூட கொஞ்சம் போல் பாதாம் சேர்க்குறேன். இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிஷ்மிஸ் பழம், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிஸ்தா, கொஞ்சம் போல் முந்திரி, இதெல்லாமே நான் சேர்க்குறேன். முந்திரியை மட்டும் நெய்யில் நல்லா வறுத்துட்டு ஒரு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா சேர்த்திங்கன்னா அதோடைய மனமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நட்ஸ் எல்லாமே வந்து முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் போல் ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவு நெய்யை நல்லா சூடுபடுத்திட்டு சேர்த்துக்கோங்க. நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கிளறிட்டு அதுக்கப்புறம் மறுபடிக்கும் நம்ம சேர்த்து கிளறணும். ஸோ மொத்தமாக எனக்கு 1 கப் ரவைக்கு 1/4 கப் அளவு நெய் கரெக்டான ரேஷியோவாக இருந்தது. உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்காது அப்படின்னா நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு மிச்சத்துக்கு எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்து பெசரிக்கிறலாம். நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம், இல்லை வனஸ்பதி யூஸ் பண்ணிக்கிறலாம். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஃப்ரெண்ட்ஸ், இது நெய் வந்து நல்லா சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் வந்து எல்லா இடத்துலையும் பரவுறது அளவுக்கு நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய லட்டு நல்லா சாஃப்டாக வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நம்ம வந்து இந்த ரெசிபி முற்றிலும் ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இதோடைய டேஸ்ட் பார்த்திங்கன்னா பேக்கரிஸில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லட்டு மாவு வந்து தயாராகிடுச்சு. இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. இதில் கலர் நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் போல் கருப்பு கலர் கிஸ்மிஸும் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்ததை மட்டும் நான் வீடியோ ஷூட் பண்ண மறந்துட்டேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி நட்ஸ் சேர்த்து தான் உருட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம். ஈவன் நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டி பிரியராக இருந்தால் அது கூட சேர்த்துக்கிறலாம். வாவ், நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பார்க்குறதுக்கே எடுத்து இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு உடச்சி காமிச்சேன் இந்த லட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ரவா லட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக எவ்வளோ சுவையாக இருக்கும்னு. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த லட்டுவை நான் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பொதுவாக நம்மளுடைய ரவா லட்டுகள் செய்து முடித்ததுக்கப்புறம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரொம்பவே ஹார்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ரெசிபீஸில் அந்த மாதிரி தவறுகள் வர வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை லட்டு செய்யவே தெரியாதவங்க, சமைக்கவே தெரியாதவங்க கூட பண்ணி முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தினம் அப்லோட் பண்ணுற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.